வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியில் இருக்க பிரம்மாண்டமான ஒரு திருமண மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். அது வந்து விவாகா மஹாலுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் ஆவின் அந்த 4 கார்னர் சிக்னல்லையே இருக்குது. நட்சத்திரா ஹோட்டல் விவாகா மஹால் மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. நம்ம பழனிக்குள்ளேயே ஒரே சமயத்தில் 2000 பேர் அமரக்கூடிய ஹால் இருக்கிற திருமண மண்டபம் அப்படின்னா அது வந்து விவாகா மஹால் தான். ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபங்க. அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பேலஸ் லுக்கில் இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பேலஸ் அப்படின்னு தான் நீங்கள் வந்து நம்புவீங்க. அந்த அளவுக்கான இன்டீரியர் ஒர்க்ஸ் இருக்கும். மிகப்பெரிய ஸ்பேஸில் வந்து அமைஞ்சிருக்கிறது தான் இந்த விவாகா மஹால். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் முன்னாடி என்ட்ரன்ஸுங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. கீழே அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங்கும் ஒன்று இருக்குது. நம்ம எல்லாம் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ பெரிய திருமண மண்டபத்தில் கார் பார்க்கிங்கும் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அதேமாரி உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு பைக் பார்க்கிங்கும் இருக்குது. முக்கியமாக பைபாஸ் ரோட்டு மேலே இருக்கிறனால நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தாலும் எங்கேருந்து நீங்கள் காரில் வந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த மண்டபத்தை அடைஞ்சிடலாம். மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக இருக்குது. பெரிய பார்க்கிங் ஸ்பேஸோடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோப் காருக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த விவாகா மஹால். முக்கியமாக ஏதாவது மலை கோயிலில் ஏதாவது நீங்கள் திருமணம் வச்சுருக்கீங்க, இல்லை அந்த இடத்துல வந்து திருமணம் முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு ரோப் கார் ஈஸியாக நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டும் வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருமண மண்டபத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுங்க. ஸோ மாப்பிள்ளை அழைப்பு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். வெளியே எங்கேயும் போய் கோயில் தேடணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஒன்று இருக்குது. இங்கேயுமே வந்து ஒரு 40-50 கார் வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம். ஸ்பேசியஸான ஒரு திருமண மண்டபங்க. ரொம்ப ரொம்ப மாடர்ன் லுக்கில் இருக்க ஸ்பேசியஸான இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு திருமண மண்டபத்தில் எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குங்க. அதை எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே இருக்கும். அடுத்து நம்ம உள்ளே போய் உள்ள ஹால் பார்த்துடலாங்களா. மெயினான ஹாலு இது வந்து மெயின் என்ட்ரன்ஸில் போகிற ஸ்டெப்ஸ் இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். லிஃப்ட்டுமே இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளோருக்கும் நீங்கள் லிஃப்ட் வசதியாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். நடக்க முடியாதவங்க, ஏதாவது சிரமப்படுறவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதையும் நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஏறி வந்துட்டோம் அப்படின்னா மெயின் ஹாலுங்க. ஸோ இந்த ஹால் தான், இந்த இடத்துல தான் வரவேற்புக்கு எல்லாமே டேபிள் போடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெயின் ஹால். இதுதான் வந்து 2000 பேர் ஒரே சமயத்தில் உட்காந்து எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடிய விவாகா மஹாலுடைய மெயின் ஹாலுங்க. உள்ள ஹாலில் பார்த்தீங்களா எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கெப்பாசிட்டி கொண்ட ஹாலு. அதேமாதிரி மேலே லைட் செட்டிங் எல்லாம் பாருங்கள். கொத்து லைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி சினிமா ஷூட்டிங் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் பிரம்மாண்டமான மேடைங்க. மேடையிலே ஒரு 50-60 70 பேர் ஒரே சமயத்தில் நிற்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அழகாக டெக்கரேட் பண்ணி இந்த திருமண நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து விவாகா மஹாலுடைய மெயின் ஹாலுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீழே ஹாலில் வந்து கீழே இருக்கும். இந்த விசேஷத்தை மேலே மாடியிலிருந்துமே நீங்கள் பார்க்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு மணமகன் அறை மணமகள் அறை ரெண்டுமே உங்களுக்கு வந்துடுதுங்க. எல்லாமே ஏசி ரூம் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி ஹாலுங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் என்ன வெயில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏசி வந்து போட்டால் நல்லா ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு ஒரு சொட்டு வேர்வை இல்லாமல் விசேஷத்தை சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். உள்ளுக்குள்ளே நீங்கள் எதுவுமே கொண்டு வர வேண்டாம். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உட்காரக்கூடிய சேர் எல்லா ஐட்டங்களும் இங்கேயே இருக்குது. அதே மாதிரி தான் சமையல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கீழே அதெல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்து இந்த அறைகளெல்லாம் பார்த்து இல்லைங்களா. இது போக கெஸ்ட்டுகள்லாம் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்கிறதுக்கு இங்கே விவாகா மஹால்லேயே உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய 2 டிஸ்பிளே இருக்குங்க. அதில் வந்து உங்களுக்கு லைவாகவே இங்கே நடக்கிற விசேஷங்களை அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய சவுண்ட் சிஸ்டமும் இருக்குது. மிக அருமையான சவுண்டு சிஸ்டம். ஸோ இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுவுமே ஜம்முன்னு இருக்கும். போட்டு விட்டால் மண்டபத்துக்குள்ளே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளோரையும் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு லிஃப்ட் வசதியும் இருக்குது. ஸோ நீங்கள் லிஃப்ட்டில் போகும்போது மண்டபத்துக்குள்ளே நடக்கிற விசேஷத்தை பார்த்துக்கலாம். லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலையும் பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கே மண்டபத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில்
மலையில் இருக்கிற முருகன் கோயிலை அழகாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின் ஹாலில் இருந்து அதோட மாடிக்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பேர் வரைக்கும் உட்காந்துக்கலாம். கூட்டம் கீழே ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேலே சேரை போட்டு இங்கே உட்காந்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அழகாக தெரியும் உங்களுக்கு. சுற்றிலையும் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கோட பால்கனி ஒரு காரிடார் மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே உட்காந்து ஜம்முன்னு விசேஷத்தை பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து இந்த ஹால் பிரம்மாண்டமாக தெரியும். எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ பிரமாதமாக இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விசேஷம் நடக்கிற இடங்க, திருமண மண்டபம் அதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சோர்ஸ் வந்து நம்ம பேக்கப் வச்சுருக்கணும். இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர், யூபிஎஸ் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு கரண்ட்டு போகிறதே தெரியாது. அடுத்த நேனோ செகண்டில் உங்களுக்கு பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பற்றியுமே ஒரி பண்ண வேண்டியதே இல்லை. பவர் கட் இல்லை, பவர் இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு நீங்கள் அந்த விசேஷத்தை 24 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக செய்கிற அளவுக்கு பவர் பேக்கப்பும் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம மேலே இங்கே காரிடாரில் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ் தான் ஃபுல்லாக இங்கே வந்து பால்கனியில் உட்காந்து இங்கேயுமே பார்க்கலாம். ஸோ 2000 பேருக்கு அதிகமாகவே வந்தாலும் இங்கே வந்து நீங்கள் அமர்ந்து அந்த விசேஷங்களை பார்த்து ரசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாடியில் இருக்கிற கெஸ்ட் ரூம்ஸுங்க. இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. முக்கியமாக இது எல்லாமே ஏசி ரூம்ஸ் தான். இந்த ரூம்ஸோட இன்டீரியர்ஸ் உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன் ஒரு 7 மந்த்ஸுக்கு முன்னாடி. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த இன்டீரியர் உள்ள இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். மணப்பெண் அறை எப்படி இருக்குது, மணமகன் அறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நான் வந்து அதில் ஷூட் பண்ணியிருக்கேன். அது ஷூட் பண்ணப்போ வந்து உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் நடக்கல, எம்டி ஹாலாக இருந்தது. இன்றைக்கி நம்ம வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணுறதுனால அந்த ரூம்ஸில் எல்லாம் கெஸ்ட் இருக்கனால நம்ம உள்ளே போய் ஷூட் பண்ணல. இப்போ நாம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியாங்க. ஸோ திருமணம் அப்படின்னாலே சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடு போடுற இடம் அதை விட ரொம்ப முக்கியம். இந்த டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 பேர் ஒரே சமயத்தில் வந்து அமர்ந்து டேபிள் போட்டு உங்களுக்கு வந்து லீவ் சர்வும் பண்ணலாம், பஃபேவும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். இதுவுமே ஃபுல்லி ஏசிங்க. ஸோ அந்த டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கிச்சன் செக்ஷன் இருக்குது. அதனால் ஈஸியாக இங்கே வந்து குக் பண்ணுற ஃபுட்டை டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸிலி அக்சசபிளாக தான் இங்கே எல்லா ஒவ்வொரு விஷயமுமே இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் ஆகட்டும், அந்த அடுப்பு ஆகட்டும், அந்த உள்ளே இருக்கிற அந்த புகை வெளியே போகிறதுக்கான அந்த சிம்னிஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வெளியிலேருந்து இந்த சமையலுக்கு பண்ணுற பாத்திரம் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வெளியில் வாங்கணும், ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை. எல்லாமே நம்ம விவாகா மகால்லே இருக்குதுங்க. A to Z நீங்கள் உள்ளேயே இருக்குது. நீங்கள் கிளம்பி வந்தால் மட்டும் போதும், சமையல்காரங்க வந்தாங்க மட்டும் போதும். ஸோ அவங்க வந்து உள்ளே குக் பண்ணுறதுக்கான எல்லா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. சின்ன கரண்டி, ஸ்பூன், சட்டுவத்துலேருந்து எல்லாமே இவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு இவங்க வந்து இப்போ சமையல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது மாதிரி இன்னொரு செக்ஷன் சமைக்கிற ஏரியா இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு சமைக்கணும்னா இங்கே பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது நான்வெஜ்ஜு சமைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வெளியில் இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ ஒரு தெரியேறி வர்றதுலேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே குக் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமையலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமையல் சார்ந்த வேலையாட்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 70-100 பேர் பக்கம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அத்தனை பேர் அத்தனை விஷயங்கள் செய்கிறதுக்கு அவ்வளோ இடம் வசதி வேணும் இல்லைங்களா. உங்களுக்கு அவ்வளவு இட வசதியோடு இருக்கிறது தான். இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே சில டோர்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து பாத்ரூம் லெட்டின்ஸு. ஸோ நம்ம மண்டபத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் வந்த உடனே அந்த பைக் பார்க்கிங் ஒட்டி அங்கே வந்து பாத்ரூம் லெட்டின் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. 24 ஹவர் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, யூபிஎஸும் இருக்குது, ஜென்ரேட்டரும் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வெளியில் நான்வெஜ் சமைச்சிக்கிறதுக்கும் உள்ள வெஜ்ஜு சமைச்சிக்கிறதுக்குமே ஆல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்து பிரமாதமாக இருக்குது. அதுதான் முக்கியம், ஸ்பேசியஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 2000 பேர் வர ஒரு அட்டன் பண்ணுற ஒரு மேரேஜில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் முதல் நாளே வந்து ஸ்டே பண்ணுறது, இல்லை ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்புற மாதிரி எல்லாம் வருவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம விவாகா மகால்லே 10க்கு அதிகமான ரூம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பத்தாதே எங்களுக்கு இன்னும் ரூம் வேணும்னா நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாங்க. விவாகா மகால் கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு நட்சத்திரா ஹோட்டலும் இருக்குது. நட்சத்திரா ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் இப்போ ஐஸ்கிரீம் பீடாவெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்பேஸை அப்படியுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாத்துலேருந்து அப்படியே லெஃப்ட்டு இந்த வழியாக நடந்து வந்தீங்கன்னா நட்சத்திரா ஹோட்டலுக்கு வந்துடலாம். ரெண்டுமே ஒரே கேம்பஸில் இருக்குது. அதனால் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரூம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நட்சத்திரா ஹோட்டலில் நீங்கள் ரூம் போட்டு கொடுத்துடலாம். பிரமாதமான ரூம். நட்சத்திரா ஹோட்டலுடைய ரூம்ஸு என்ன ஸ்டாண்டர்டில் வந்து அவங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறத அதை ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரூம்ஸ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னாலும் விவாகா மகால் பற்றின
எந்த ஒரு டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் 24 மணி நேரமும் தரப்படும். விவாக மகளில் 2000 பேர் இருக்கக்கூடிய விசேஷம் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 300 பேர் அட்டன் பண்ணுற மாதிரி விசேஷம் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி அதுக்கு தகுந்த ரெண்ட்டில் பண்ணி கொடுப்பாங்க. 400 பேர் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதையும் அதுக்கு தகுந்த பார்ட்டிஷனோட சின்ன சின்ன ஹால்ஸ் இருக்குது, அதுலேயும் பண்ணிக்கலாம். வெறும் 100 பேர் 150 பேர் அமர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன கார்பரேட் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தது அப்படின்னா நட்சத்திரா ஹோட்டலில் உங்களுக்கு அதுக்கான ரூம்ஸ் அண்ட் ஹால்ஸ், பார்ட்டி ஹால்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மற்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்கள், சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.